செப்டம்பர் 18 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலீஸும் கார்த்தியும் அந்த நர்ஸு கிட்ட தீபாவை பற்றி நிறைய விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே வாயை திறக்காம மழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் தனியாக போயிட்டு இன்னைக்கு டியூட்டியில் இருக்கிற நர்ஸ் யார் யார், இன்னைக்கு வராத நர்ஸ் யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டை வாங்கிட்டு வர்றாங்க. 4 பேர் தான் இன்னைக்கு லீவை போட்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து விசாரிச்சா எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க அந்த போலீஸும். அதையும் நம்பிட்டு கார்த்தியும் அந்த 4 நர்ஸ் இருக்கிற வீட்டையும் தேடி அலையிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி கும்பல் சத்தியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தீபாவுக்கு டேப்லெட்டு நிறைய இன்ஜெக்ஷன்லாம் வாங்குறதுக்காக சத்தி மெடிக்கல் போயிட்டு வெளியே வர்றப்பதான் அந்த ரவுடி கும்பல் தன்னை தேடுறத கவனிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சத்தி ஒளிஞ்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரவுடி கும்பலில் இருக்கிற ஒருத்தன் அந்த சத்தியை பார்த்து விரட்ட ஆரம்பிக்கிறான். கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். கீதா எங்கே வச்சிருக்கிற, மரியாதையாக சொல்லிடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. நீங்கள் தேடுற கீதா அவங்க இல்லை, அவங்க பேர் தீபா, அவங்க ஒரு பாடகி அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ரவுடி நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா சத்தியை வலுக்கட்டமே இழுத்துட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. எங்கே இருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு மிரட்டுறாங்க. நான் சொல்லியாரேன்னு தீபாவுக்காக வாங்கின அந்த ஊசியை எடுத்து ரவுடியுடைய காலில் குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க சத்தியை தேடி அலைஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ரவுடி பசங்க. அதுக்கப்புறமா கார்த்தியும் அந்த இன்ஸ்பெக்டரும் நிறைய நர்ஸு வீட்டுக்கும் போய் தேடி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. கடைசியாக சத்தியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. உங்கள் பேர் தானே சத்தி, இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு தீபாவுடைய ஃபோட்டோவாக காட்டுறாங்க. ஆகா, இவங்களும் அந்த ரவுடி பசங்க கும்பலில் உள்ள ஒருத்தன் தான் போல். நம்ம தீபா மேடத்தை பற்றி எதுவுமே வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை சார், இவங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு டியூட்டிக்கே போகலை, எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுன்னு நான் வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. என்ன சார், எங்கேயும் தேடியுமே தீபாவை வந்து கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு கார்த்தியும் இன்ஸ்பெக்டரும் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. சரிங்க கார்த்தி, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம கார்த்தியும் பக்கத்தில் இருக்கிற கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு தீபா சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. வெளியே வர்றப்ப தான் அந்த குட்டி முருகனை சந்திக்கிறாங்க. என்ன கார்த்தி, நீ தொலைச்சிய அந்த பொருள் அது கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சாமி, இன்னும் கிடைக்கவே இல்லை முருகா அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சத்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த நர்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே வந்து 2 பேர் அந்த தீபா மேடத்தை பற்றி கேட்டாங்க. நான் எதுவுமே வாயை திறக்கலை. இங்கேயும் தாண்டி வந்து கேட்டாங்க. அந்த ரவுடி கும்பலில் இருக்கிறவங்களாம் தான் இருப்பாங்கன்னு நான் சந்தேகப்பட்டு தீபா மேடத்தை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி வீட்டுக்கு போகிறாங்க. கீதா, வாங்க கார்த்தி, என்ன தீபா கிடச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தீபாவுடைய தாலி தாங்க கிடச்சிது. அப்போனா அவங்க உயிரோட தானே இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் தேடி கண்டுபிடிக்கலான்ட்டு தான் இவ்வளோ தூரம் தேடி அலைஞ்சோம். ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்கணுமே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரவுடியுடைய பேரை சொல்லி இவங்களை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப கீதா பயங்கர ஷாக்கிங் ஆகி போய் நிற்கிறாங்க.